குழந்தைங்க சொன்னாங்க அதனால நாங்க ஓட்டு போட்டோம், குழந்தைங்க சொன்னாங்க அதனால விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லையே, என்ன பண்ண போறீங்க? பெருமையா பீத்திக்கோங்கடா, டிவி கேடா, விஜயோட ஆட்சின்னு. 10 நாள்ல யாராலையும் எதையும் மாத்திர முடியாது, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த 15 நாள எல்லாம் இப்படி மாறிட்டீங்களே, இதுதானே என்னுடைய கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஒரு கொலை நடந்தா, கொலை நடந்தா, கற்பழி நடந்தா, இன்னைக்கு வந்து அரசுதான் காரணம், அரசுதான் காரணம், அரசுதான் காரணம், எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேருமே இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? தனிமனித ஒழுக்கம் தேவை அப்படின்றீங்க. அதாவது 15 நாள்ல வந்து அரசியல் மாற்றம் எதுவுமே பெருசா செஞ்சிட முடியாது. ஆனா மனிதர்கள் புத்தி இப்படி மாறுன்னு நான் கடுகளா யோசிச்சு பார்க்கல. ஆனா என்ன சொல்லட்டும், நீங்க எல்லாம் மனித பிறவிகளா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம். பிரஸ் பார்த்தா பயமா? ஏன் விஜய் ஒரு பிரஸ் மீட் கூட வைக்க மாட்டாரு? இந்த 10 வயசு சிறுமிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை போட்டு, இனிமே எவனாவது பொம்பளை புள்ள மேல கை வச்சானா நாங்க எடுக்கிற ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னார்னா, எவனுக்காவது ஒரு பொம்பளை புள்ள மேல கை வைக்கும் போது ஒரு செகண்ட் அந்த தாட் வந்துட்டு போகாது. ஆனா விஜய் அவர்கள் பிரஸ் சந்திக்க மாட்டாரு. எல்லாத்தையும் ஒரு ட்விட்டர்லயும், அவருக்கு பதிலா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல யாராவது பதில் சொல்றாங்க. நீங்களும் வந்து அதே விஷயம் ஏன் நடக்குது, அதே நடக்க விடுற அளவுக்கு நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதுதான் மக்கள். சாப்பாடு சாப்பிடுறீங்களா, இல்ல சாப்பிட முடியுதா, இல்ல சத்தியமும் புரியல. சாப்பாடு எல்லாம் இறங்குதா? உங்க வீட்டுல நடந்தா இப்படிதானா? வெக்கங்கட்டதானம்மா எலெக்ஷன் அப்போ சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்களே, இப்ப எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? மானம் கேட்டாங்க. யாராவது அவர்கிட்ட சொல்லுங்க ப்ரோ, அவருதான் சிஎம்னு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. அவரு உங்களுக்கு அஜித் கொலை வழக்கு ஞாபகம் இருக்குங்களா? சிஎம் போன் பண்ணி அவர் மேல தவறே இல்லைனாலும் அவர் போன் பண்ணி மன்னிச்சுங்கம்மான்னு கேட்டாரு. அதுதான் பொறுப்பு. பார்க்கும்போது அந்த அம்மா பேசுறத கேட்கும் போது அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வருது, ரத்தம் வருது, மனசெல்லாம் வலிக்குது. அமைச்சர் கீர்த்தனட்ட கேள்வி கேட்கிறாங்க, அந்த பிள்ளை சிரிக்குது. அரசியல் வேண்டாங்கிறீங்க, இது அரசியல் இல்லைங்க, இது ஆட்சி நிர்வாகங்க. இது இந்த சிறுபுள்ள வெள்ளாம வந்து வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்களா, அந்த டிஎம்கே ஆட்சியில நடந்த அந்த பாலியல் சம்பவத்துக்கு சிஎம் தான் பொறுப்பு அப்படின்னா, இங்க நடந்த இந்த பாலியல் சம்பவத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி குட்டீஸ் எல்லாம் ஏமாற்றி ஆட்சியை பிடிச்ச நீங்க பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, குட்டீஸுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல. அதற்காக தார்மீக பொறுப்பேற்று பதவி வரை 10 வயசு குழந்தைய கொன்னு தூக்கி போட்டிருக்காங்க. இத வந்து பேச வந்த எல்லாரையும் வந்து கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இது என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி டிஎம்கே கட்சியில நடக்கலையா இது? யாரா நீங்களாம்? இல்ல எனக்கு புரியல. இது வந்து உன் வீட்டுல இருக்க ஒரு குழந்தை, இல்ல உன் குழந்தை இந்த மாதிரி ஒருத்தவன் கொன்னு தூக்கி போட்டிருந்தா நீ இந்த கேள்வியை நீங்க கேட்பீங்களா? அந்த அளவுக்கு வந்தா மோசமா இருக்கு நம்ம நாடு. இவ்வளவு கேவலமான மக்கள் கூட நம்ம எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டை போட்டு அன்னைக்கு மாற்றம் வேணும்னு வந்து நின்னவங்க இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒருத்தரை காணும், ஒரு இன்ஃபுளுசரை காணும் இந்த பாலியல் வன்கொடுமை எதிர்த்து ஒருத்தனை காணும். எங்கடா போனீங்க உங்க மாற்றத்தை வச்சு? மாறிட்டு அந்த செய்தி வந்துட்டேதான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எந்த ஒரு வாய்ஸுமே வரல வெளியே. நாங்க கேட்க தானே செய்வோம். இது இந்த மாற்றம் வேணும் தானே நாங்க கேட்டோம். நடந்துட்டே தானே இருக்கு. இப்பவுமே பாலியல் பலாத்காரம் பண்ணவனுடைய கால் உடஞ்சிருச்சுன்னு அவனை ஹாஸ்பிட்டல்ல இப்ப அட்மிட் பண்ணியே ஆகணுமா? அவன் செத்தா என்ன? இப்ப வரைக்கும் அவரை பிரஸ்ஸ மீட் பண்ணவே இல்ல. இதே மாதிரி நம்ம நாட்டுல இன்னொருத்தர் இருக்காரு, 10 வருஷமா அவர் பிரஸ்ஸே மீட் பண்றது இல்ல. இப்போ அவருடைய வழித்தோன்றலா இவர் வர்றாரா அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய கேள்விக்குறி. முதல்ல அவர்கிட்ட ஞாபகப்படுத்துங்க, நீங்க தான் சிஎம், நீங்க இப்ப யாரு மேலயுமே பழி இல்லாம அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, 10 நாள்ல வந்து தமிழ்நாடு வந்து சிங்கப்பூரா மாறிடுச்சான். இன்னும் டைம் கொடுத்தா தமிழ்நாடு முழு சிங்கப்பூரா அவர் மாத்திருவாராம். 10 நாள்ல எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இத பத்தி பேச துப்பு கிடையாது. ஆனா வந்து சிங்கப்பூரா மாறிடுச்சான். இவங்க இன்னும் இந்த ரீல்ஸ் மோகத்துல இருந்தும் இந்த ரசிக மரப்பான் வந்து வெளியே வர மாட்டாங்க.